In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. The grace of our Lord Jesus Christ, and the love of God, and the coming of the Holy Spirit be with you all. And with your spirit. My dear people of God, and today's the heroine of today's day, those who are going to receive the first Holy Communion. It's a warm and it's a pleasant to wish, to greet and to exhort and to give a first time to have the experience of to receive
Jesus, on this red letter day of Blessed Mary's Day, Our Lady of Assumption, and 79th Independence Day, and we have the triple function today. மூன்று வகையான சிறப்பு தினங்களை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா. இரண்டாவது, நம்முடைய தாய் திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழா. மூன்றாவது, ஆண்டவர் இயேசுவை முதலாக பெறக்கூடிய இறை அனுபவ நிகழ்வு. ஆக ஆண்டவர் இயேசு முதல் முறையாக பெற்று உறுதியாய் இறுதி வரை இயேசுவோடு சேர்ந்த ஒரு அழகான பயணமாக உங்கள் வாழ்வின் பயணமெல்லாம் அமைய பிள்ளைகள் உங்களையும் உங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் ஆங்காங்க பல இடங்களில் வருகை தந்தக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் திருநாமத்தினால் அன்போடு வரவேற்கின்றேன். Let's all celebrate a beautiful occasion of First Holy Communion Day. In order to participate this Holy Mass in a worthy manner, let's acknowledge our failures and ask God's pardon. மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். I confess to Almighty God and to you, my brothers and sisters, that I have greatly sinned in my thoughts and in my words, in what I have done and in what I have failed to do, through my fault, through my most grievous fault. Therefore I ask Blessed Mary, ever Virgin, all the angels and saints, and you, my brothers and sisters, to pray for me. To the Lord our God. Let's all bow down our heads and prepare ourselves to receive the absolution. May Almighty God have mercy on us, forgive us our sins, and bring us to everlasting life. Amen. Lord
Let us pray. Almighty ever-living God, who has sent the Immaculate Virgin Mary, the mother of your Son, body and soul, into heavenly glory, grant, we pray, that always attentive to the things that are above, we may merit to be sharers of our glory, through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God forever and ever. அமர்வோம். இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். நாங்கள் எகிப்து நாட்டில் நல்ல உணவு உண்டு வாழ்ந்து வந்தோம். ஆனால் இந்த பாலை நிலத்தில் உணவின்றி இறந்து போகவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று கடவுளுக்கு எதிராக மோசேயிடம் முறையிட்டனர். அதற்கு மாறாக கடவுள் மன்னா என்னும் உணவை வானத்திலிருந்து பொழிந்ததை எடுத்து கூறும் இவ்வாசகத்துக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைகளின்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படர்ந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவர் நல்வார்க்கு. Never let me go.
your help me find the way, bring me back to you again. Second reading introduction. Second reading is the earliest written account of our Lord's Last Supper, also known as Holy Eucharist or Holy Communion. This reading emphasizes God's deep love for us. It calls us to recall, remember, and reflect the sacrifice of Jesus. This reading also reiterates that we continue to proclaim his death, resurrection, and second coming. Let us listen to the reading. A reading from the first letter of St. Paul to the Corinthians, chapter 11, verse 23 to 26. Brethren, I received from the Lord what I also delivered to you, that the Lord Jesus, on the night when he was betrayed, took bread. And when he had given thanks, he broke it and said, "This is my body, which is for you. Do this in remembrance of me." In the same way also, he took the chalice after supper, saying, "This chalice is the new covenant in my blood. Do this as often as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink the chalice, you proclaim the Lord's death until he comes." The word of the Lord. Thanks be to God. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானகத் தூதரணிகள் மகிழ்கின்றன. Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்ட யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்தை கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிராகமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ என் மனதை கேட்டார். கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ என் மனதை கேட்டார். கடவுளிடம் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளதையெல்லாம் கொடுத்தேன், அவரோ என் உள்ளத்தை கேட்டார். கடவுளிடம் என்னையே கொடுத்தேன், அவர் தன்னையே தந்தார். தன்னையே தந்த ஆண்டவருடைய அற்புதமான திரு உடல் திரு இரத்தத்தை தான் முதல் முறையாக இந்த பிள்ளைகள் பெறப்போகிறார்கள். இந்த நாளில் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், ஞான பெற்றோர்கள், ஆங்காங்கே பல இடங்களிலிருந்து, பல பங்குகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து பிள்ளைகளுக்காக வருகை தந்திருக்கின்ற சொந்தங்கள், பந்தங்கள், உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை என்ற முறையில் அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். ஆக பங்கின் சார்பாக இந்த பிள்ளைகளுக்கு முதலில் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அன்பார்ந்த பிள்ளைகளை, நேற்று இவர்களோடு சில நேரம் செலவழித்து அவர்களை கண்டித்து, அவர்களை திட்டி, அவர்களை திருத்தி, இவர்கள் பெற்ற மதிப்பினை ஆராய்வு செய்து, கடந்த சில மாதங்களாக, நாட்களாக இந்த பிள்ளைகள் படித்த பாடத்தை எல்லாம் சற்று ஆய்வு செய்து, அதில் முழுசாக எனக்கு திருப்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் புது நன்மை பெற்றுவிட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது அல்ல. மீண்டுமாக உங்களுடைய மறைக்கல்வி வகுப்பில்
கட்டாயம் இந்த புதுநன்மை குறித்த அறிவும் இறை ஞானமும் தொடர்ந்து நீங்கள் பயில வேண்டும். வாழ்நாள் முழுவதும் பயிற்சி தான். இப்போ நீங்கள் வந்து எத்தனை நாள் கிளாஸ்க்கு வந்தீங்க? ஏறக்குறைய ஒரு மாதம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் நடந்து, ஆனால் பங்கு ஃபாதர் உங்களுக்கு எந்த கேள்வியும் நான் கேட்கல. உங்கள் டீச்சர் உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க, எக்ஸாம் நடத்துகிறாங்க. பங்கு ஃபாதர் பொதுவில் தான் கேட்பார், டீச்சருங்க தனியாக கேட்பான். பங்கு ஃபாதர் பொதுவில் கேட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறீங்களா இல்லையா, இன்றைக்கி புது நன்மையா இல்லை இப்போதே புது நன்மை நம்ம தள்ளி போடலாமா என்றது ரெண்டே கேள்வி தான் உங்களை கேட்க போகிறேன். சிம்பிளான கொஸ்டின் வேணுமா, கடினமான கேள்வி வேணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்கட்டுமா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா வெள்ளிக்கிழமையா? இப்படிலாம் யாராவது கேள்வி கேட்பாங்களா? இவ்வளோ சிம்பிளா கேள்வி. கவனி, யாருக்கு பெண் பாய்ஸ்க்கா கேர்ள்ஸ்க்கா? ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே, கேர்ள்ஸ். சரியா? ஓகேவா? பதில் சொன்னால் தான். ஒருத்தர் தப்பாக சொன்னாலும் புது நன்மை கொடுக்க முடியாது. யார் பதில் சொல்ல போகிறா? யாராவது முன் வரீங்களா? அதை ஏன் பாரு கேட்குறீங்க? நேற்றே வச்சு செஞ்சுங்க, இன்றைக்கி செஞ்சு வைப்பீங்க போல் அப்படின்றீங்களா? கவனிக்கிறீங்களா? கேள்வி இதுதான். நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? 4 சுற்றி ஃபேனெல்லாம் சுற்றி டயர்டாக வந்துடும். இப்படி பார்த்தா மேலேருந்து ஏதாவது வருதா என்ன? கேள்வி என்ன? நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? பதிலே வரலையே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு புது நன்மை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? பாய்ஸ் இந்த பக்கம் யாரோ சொன்னாங்க ஃபாதர் அப்படின்றீங்களா? சொல்லு பார்ப்போம். பதில் யாரோ அங்கே சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பதில் சொல்லி கொடுக்கக்கூடாது. நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? கட்டாயம் யாராவது எங்கேயா சொல்லியிருப்பாங்க. நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று சொன்னதே இயேசு தான் இல்லையா? சரி, அது எப்போ சொன்னார் அதை சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுது சொன்னார்? நற்கருணையில் இயேசு இருக்கிறன்னு சொன்னதே இயேசு தான், ஆண்டவர் தான். எப்பொழுது சொன்னார்? அப்பொழுதே சொல்லிட்டார் ஃபாதர் அப்படின்றீங்களா? எப்பொழுது சொன்னார்? எப்பொழுது சொன்னார்? எல்லாம் என்னங்க பார்க்கணும். அங்கே திரும்பினா உங்களை தான் கேட்பேன். 3வது கொஸ்டின் போயிடும். எப்பொழுது சொன்னார் ஆண்டவர் இயேசு நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று? பக்கத்தில் கேளுங்க, கேட்டுன்னு வாங்க. போயிட்டு ஊருக்கு போய் கோயம்புத்தூர் போய் பொள்ளாச்சி போய் ஈரோடு போய் சுற்றின்னு வாங்க. நற்கருணையில் இயேசு இருக்கிறார்னு சொன்னது இயேசு தான். எப்பொழுது சொன்னார்? கடைசி ராவ் உணவின் பொழுது சொன்னார். பார்த்தீங்களா? கடவுள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திய அழகான நேரம். இன்றைக்கு 3 விழாக்கள். இன்றைக்கு எத்தனை விழா? 3 விழாக்கள். ஒன்று என்ன? பொங்கல், ஆயுத பூஜை, தீபாவளி. அப்படியா? 3 விழாக்கள். என்ன விழா இன்னைக்கு? அன்னையினுடைய விண்ணேற்பு விழா, பெரிய விழா. 2வது தாய் திருநாட்டினுடைய சுதந்திர தின விழா. 3வது புது நன்மை பெருவிழா, அன்னையினுடைய விழா. அன்புக்குரியவர்களே, அது ஒரு ஆங்கில வழி பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சயின்ஸ் டீச்சர் பேரு புனிதா. பிள்ளைங்களுக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த தலைப்பு என்னன்னா மேக்னெட்டிக். மேக்னெட் இருக்குல்ல, மேக்னெட் காந்தகம். காந்தகத்தை பற்றி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுத்து முடிச்ச அதோடைய தன்மைகள், அதோடைய சிறப்பெல்லாம் எடுத்து முடித்த பிறகு டீச்சர் சொல்கிறாங்க, இந்த பாடத்திலிருந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், படிச்சுட்டு வரணும். ஓகே டீச்சர், படிச்சுட்டு வரணும். வழக்கம் போல் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அந்த நேரத்தில் பதில் சொல்லுங்க, படிக்க மாட்டீங்க. ஓகே டீச்சர், நாங்கள் படிச்சுட்டோம். அடுத்த நாள் எக்ஸாமுக்கு ரெடியா? எஸ் டீச்சர், நாங்கள் ரெடி. அப்போ கொஸ்டின் சொல்கிறாங்க. என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா, எம் என்ற வார்த்தை தொடங்கி 6 எழுத்தில் முடியக்கூடியது, ஆனால் அது ஈர்க்கக்கூடியது, அது என்ன அப்படின்னு கேள்வி. உடனே பிள்ளைங்க பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக எழுதுனோன்னே டீச்சர் அந்த பதிலெல்லாம் பார்த்து சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். என்ன பதில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேக்னெட் அப்படிதான் எழுதியிருக்கலாம், ஆனால் அதான் பாடம். ஆனால் பிள்ளைங்க எழுதினது தெரியுமா? எம்மில் தொடங்கி 6 எழுத்தில் முடியக்கூடியது, ஈர்க்கக்கூடியது எது? மதர். மதர், MOTHER, மதர், தாய். அந்த வார்த்தை அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் எல்லாரையும் ஈர்க்கிறாள். தன் மகனை ஈர்க்கிறாள், தன் மக்களை அதான் விண்ணகத்தாய்.
அன்னை மரியாள். ஆக அன்னை மரியாள் என்றால் இட்ஸ் a magnetic. புரியுதுங்களா? மாதா ஒரு பெரிய காந்தகம். a magnetic power in the church, a magical power in the church. அதனால தான் பாருங்க, வேளாங்கண்ணி போன்ற இடங்கள் எல்லாம் இனம், சாதி, சமயம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி எல்லோருக்கும் எல்லாமுமாக இருந்து எல்லாரையும் இழுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, விண்ணக தாய் A Lady of Assumption உடைய விழா, அன்னை விண்ணேற்ப தாய் என்று திருச்சபை விழா எடுத்து கொண்டாடுகிறது. இந்த விண்ணேற்ப தாயை பற்றி அப்பொழுதைய வீரமா முனிவர் தேம்பாவணியில் அழகாக சொல்லுவார். எது? விண்ணேற்ப அன்னை. இன்னைக்கு விழா கொண்டாடுறோம் இல்லையா, விண்ணேற்ப அன்னையை பற்றி தேம்பாவணியில் அழகாக வீரமா முனிவர் சொல்லுகிறார். மாதாவை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், இந்த அம்மா மாதா யார் என்றால் அருளாகி, நம்ம எல்லோருக்கும் அருள், அகமாகி, அகம் என்றால் உள்ளம், அகிலாகி, அகிலம் என்றால் உலகம், அருளாகி, அகமாகி, அகிலாகி, அழகாகி, அழியாத அழகியாகி, பொருளாகி, புறமாகி, புனிதமாகி, பண்பாகி, அன்பாகி, அறிவாகி, மொழியாகி, வழியாகி, விழியாகி, துளியாகி, பலவாகிய அரசியாகிய விண்ணக அரசியே வாழ்க 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 என்று அழகாக அன்னையை பற்றிய அவ்வளவு ஒரு அழகாக விண்ணேற்ப அன்னையை பற்றி சொல்லப்பட்ட அழகான பாடல் தான் தேம்பாவணியில் இருக்கிறது. ஆக வீரமாமுனிவர் சொல்லுகிறார், இந்த அன்னை ஒரு அன்பு கடல், திருக்கடல், நிறைக்கடல். ஆகவே அன்னையிடத்தில் நாம் பார்ப்பது அன்பும் அருளும் மட்டும்தான். இன்னைக்கு விண்ணேற்ப விழா எவ்வளவு அழகான விழா தெரியுங்களா? ஆக அன்னையிடத்தில், அந்த அன்னை தான் நம்ம எல்லாருக்கும் பலமும் சக்தியுமாக இருக்கிறார். 1950ஆம் ஆண்டு தான் இந்த விழா. அப்பொழுது திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் விசுவாச கோட்பாடாக அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுது இருந்த உளவியலாளர் கார்ல் யூங் அவர் சொல்கிறார், அதாவது அன்னை மரியாள் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களின் சாயல், கிறிஸ்துவ வாழ்வின் நம்பிக்கையின் முன்மாதிரி. ஆங்கிலத்தில் she is archetype of the Christian faith and life என்கிறார். ஆக அன்னை மரியாள், இதை எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம்? இன்னைக்கு விண்ணேற்பு அன்னையுடைய திருவிழா இன்னைக்கு எப்படி புரிந்து கொள்ளலாம்? பழைய ஏற்பாடு தெரிந்திருக்க வேண்டும். தாவீது அரசர் கடவுளுடைய பேழையை தூக்கி கொண்டு, 1 அரசர் 6ஆம் அதிகாரம், கடவுளுடைய பேழையை தூக்கி கொண்டு எருசலேம் நகருக்கு தாரையோட, தம்பட்டத்தோட, மேலத்தாளத்தோட அவர் செல்கிறார். அதுபோல கடவுள் அம்மாவை, விண்ணக தாயை, தன்னுடைய திருமகனை தாங்கிய பேழையை, அன்னை மரியாளை தாரை, தம்பட்ட, மேல தாளத்துடன் விண்ணக நகருக்கு சென்ற விழாதான் இன்றைக்கு ஆகஸ்ட் 15 அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா. ஆக அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா நாளில் அருளோடும் ஆசிரோடும் அன்னையின் மனிதர்களாய் மக்களாக வாழுங்கள் என்றுதான் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு இந்திய சுதந்திர தின விழா, 79வது ஆண்டு சுதந்திர தின விழா. அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக நாம் சுதந்திரம் ஒரு புற அளவில் பெற்றிருக்கிறோம், அக அளவில் இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறிதான். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அரசியல் செய்ய வந்தார்கள், அல்லது ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய வந்தார்கள், அரசியல் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு தலைவர்கள் அரசியல் செய்ய வந்து வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கும் அக விடுதலை மிகப்பெரிய குறைபாடு. External freedom is we got it on the day 1947 August 15, but still we are lacking the internal freedom. ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம், ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் இன்றைக்கும் குறைபாடாக. ஆக சுதந்திரம், அக விடுதலை. அதான் அம்மா என்னது, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர யார். எலிசபெத் அம்மா வாழ்த்து, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்த வறியவரை அரியென்று தூக்கி எறிந்துள்ளார், தலைமுறையெல்லாம் வாழ்த்துக்கள் என்று அன்னையுடைய பாடல். ஆக கடவுள் தான் ஆக விடுதலை தருபவர். இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் ஆக விடுதலையோடு ஒரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி, பெற்றோரும் சரி, பிள்ளைகளும் வாழ அழைப்பு. பிள்ளைகளை சுதந்திர தின விழாவில் எல்லாருக்கும் சரி, சுதந்திரம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு சுதந்திரம், மொபைலுக்கு சுதந்திரம் வேணும், மொபைல் பார்ப்பதற்கு சுதந்திரம், ஆனால் பட் வேர் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆகையால கைபேசியோ தொலைபேசியோ, ஆனால் இந்த பொறுப்போடு நாம் இருக்கிறோமா என்றெல்லாம் சிந்திக்க ஒரு அழகான அழைப்பு உங்களுக்கு இன்றைக்கு புதுநன்மை விழா. அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருவுடல் இரத்த பெருவிழா கவனிங்கள். பெல்ஜியம் நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. பெல்ஜியம் நாட்டில் ஒரு ஃபாதர் ஒரு நோயாளிக்கு பாவசங்கத்திரம் கேட்டு நன்மை வழங்குவதற்காக நன்மையை எடுத்துக்கொண்டு நோயாளி வீட்டுக்கு செல்லுகிறார்.
வெளியில வைத்து விட்டு அந்த வீட்டுக்கு வெளியில தான் கொண்டு போன அந்த எண்ணெய், பிறகு திவ்ய நற்கனை வைத்து விட்டு அறைக்குள்ளாக சென்று பாவ சங்கத்தம் கேட்கிற அந்த நோயாளி. இந்த நேரத்தில் ஒரு திருடன், 700 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. திருடன் என்ன செய்கிறான், அந்த சிமிழ், அது என்னவோ பேக், அந்த பேக்குக்குள்ளாக சிமிழ், அந்த சிமிழுக்குள்ளாக அது அவனுக்கு நற்கன்னு தெரியாது, அந்த சிமிழை எடுத்துட்டு போயலாம், திருடிட்டு போகலான்னு நினைக்கிறான். பேகை திறக்கிறான், சிமிழுக்குள்ளாக இருக்கக்கூடிய நற்கரணை சிமிழை திறக்கிறான், ரத்தம் சொட்ட சொட்ட கொட்டுகிறது. பயந்து அவன் என்னன்னா, அந்த நற்கரணை என்னன்னு அவனுக்கு தெரியாது, அதை தூக்கி போட்டு சிமிழை நாம் எடுத்துக்கொண்டு செல்லாம், திருடி கொண்டு செல்ல நினைக்கிறான். திறந்தால் ரத்தம் கொட்டுகிறது. பயந்து ஓடிட்டான். ஃபாதர் வெளியே வந்து பார்க்கிறார், அந்த சிமிழ் முழுதும் ரத்தமாக இருக்கிறது. உடனடியாக இதை எடுத்துக்கொண்டு பீடத்திற்கு சென்று திருப்பலி வைத்து அந்த திரு அப்பத்தை பார்க்கின்ற போது ஆண்டவருடைய முடி தரித்த முள்முடியோடு அந்த அப்பம், அந்த ஆண்டவருடைய இரத்தம் அதில் காட்சியாக கிடைக்கிறது. அது இன்றைக்கும் வணக்கத்துக்கு வைத்து ஆராதிக்க. ஆக அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளே, பெரியோர்களே, ஆண்டவர் தன் திரு உடலில் நிச்சயமாக இருக்கிறார். இஸ் a present in the holy Eucharist. அதை பெறுவதற்காக தான் நீங்கள் முதல் முறையாக இன்றைக்கு பெறப்போகிறீர்கள், வந்திருக்கிறீர்கள். உண்மையுள்ள ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையின் பேரில் வருகிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு சின்ன கதை, யூத சிறுவனை பற்றிய கதை. அந்த சிறுவனுடைய பெயர் மோட்டாக்காய், யூத நேம். அந்த பையனை 6 வயசு அவங்க அம்மா எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸ்கூலில் பையன் நிற்கலை, வந்துடுறான் அழுதுகிட்டு. அடித்து பார்க்குறாங்க, கொஞ்சி பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க. பையன் ஸ்கூலுக்கு போன மாதிரி தெரியல. அங்கே இருந்த ரபி, அந்த ஒரு பெரிய துறவிகிட்ட எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறாங்க. இந்த பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை வாரி மார்போடு சாய்த்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து அவனை கீழே இறக்கி விடுறாரு. அடுத்த நாள் பையன் ஸ்கூலுக்கு போகிறான். என்னன்னா, தட் டச், அந்த மார்போடு அணைக்கின்ற அந்த டச், தட் கிவ்ஸ் a change. ஆகையால் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்களை தொட வருகிறார், தன் திரு உடலாக தொட வருகிறார், திரு ரத்தமாக தொட வருகிறார். Jesus wants touches. His skin has to be touched. அவர் நம்மை தொடுகிறார். அதான் இங்கே நடக்கிறது. ஏதோ ஒரு விளையாட்டாக அல்ல. உங்களுடைய அறிவு ஞானத்தை திறங்கள். ஆண்டவர் இயேசு வல்லமையெல்லாம் கடவுள் உங்களை தொட வருகிறார். கடைசி ராவுணவின் பொழுது அந்த 13ஆம் அதிகாரம், மார்போடு யோவான் சாய்ந்து கொண்டிருந்தார். கடவுளுடைய அந்த இதய துடிப்பை கேட்டார். He was hearing the voice of the heartbeat of Jesus. ஆக அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த நற்கருணையின் வழியாக இயேசுவோடு நீங்கள் மார்போடு சாய்ந்து அவருடைய குரலை கேட்பது, அதன் வழியாக உங்கள் வாழ்க்கை நகர்கின்ற அற்புதமான நிகழ்வு தான் இந்த முதல் திருவிருந்து. ஆக அன்புக்குரியவர்களே, நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை வெறும் அருங்காட்சியாக மாறிவிடும். கடவுள் தொடுகிறார். 3 விஷயங்கள் சுருக்கமாக இங்கே என்ன நடக்கிறது, பிள்ளைகளை கவனிங்க. என்ன நடக்கிறது, நற்கருணை என்பது என்ன? 3 விஷயங்கள். 1, ஆண்டவர் கடவுள் சந்திக்கிறார். Jesus comes to the heart to meet you. கடவுளுடைய சந்திப்பு நிகழ்கிறது. உங்களை இந்த முதல் முறையாக ஆண்டவர் சந்திக்க எவ்வளோ பெரிய கடவுள் தன்னை சுருக்கி அடக்கி தன்னுடைய திரு உடலாக கடவுள் உங்களை சந்திக்க எவ்வளோ பெரிய விஷயம் அது. Jesus comes and meet you. கடவுள் சந்திக்க வருகிறார். which means you have to prepare. நீங்க தயாரிப்போடு இருந்து இயேசுவை சந்திக்க தயாராகுங்கள். 2வது, கடவுளுடைய உடன் இருப்பு, a continuous presence. எப்படி பழைய ஏற்பாட்டில் மேகத்தின் வழியாக நெருப்புத்தின் வழியாக கடவுள் வழி, அதுபோல கடவுள் உங்கள் வாழ்க்கையில் உடனிருந்து வழி நடத்த Jesus comes and meet and express a continuous presence. ஆண்டவருடைய தொடர் உடனிருப்பு உங்கள் வாழ்க்கையில் இறுதி வரை இருக்க ஆண்டவர் வருகிறார். 3வது, do you know what it is? நற்கருணை என்பது it's a power, சக்தி. சோர்வு உள்ள நமக்கு சக்தி, படிப்பு வரலையா, ஆண்டவருடைய சக்தி திவ்ய நற்கருணையின் வழியாக. ஆக நம்முடைய வாழ்க்கையில் சக்தியாய், பலமாய், ஆற்றலாக ஆண்டவர் வருகிறார், சந்திக்க வருகிறார், தொடர் உடனிருப்பை கொடுக்க வருகிறார், சக்தியாக வருகிறார். இப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் வாஞ்சையோடு வாஞ்சையாக, ஆசை மேல் ஆசையாக அனுபவித்து வெற்று இறுதி வரை உறுதியாக இயேசுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். அந்த மாதாவுடைய துணை, மாதாவுடைய பலம் உங்களையும்
உங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் நானும் பெற்றோர் எல்லோரையும் நிறைவாக அன்னை ஆசீர்வதிப்பார்கள் என்று வாழ்த்து முதல் திருவிருந்து பெறக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய இந்த அனுபவம் இறை அனுபவமாக மாறட்டும் என்று God bless you. வாழ்த்துக்கள். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகும். பிள்ளைங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. புதன்மை பெறக்கூடிய பிள்ளைகள் பேப்பர் தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். சில தயாரிப்புகள், சில கேள்விகள் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் திருவிருந்து பெறுவதற்கு முன்பாக சில கேள்விகளோடு தயாரிப்போடு அன்பார்ந்த முதல் முறையாக திருவிருந்து பெறக்கூடிய பிள்ளைகளே, நற்கருணை என்னும் அருட்சானத்தை பெற முழு விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் இங்கே வந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் சத்தமாக. ஆம் தந்தையே. நற்கருணையில் இயேசு உண்மையாகவே உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா? நற்கருணை என்றால் என்ன? நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என அறிந்திருக்கின்றீர்களா? நீ ஒப்புரவு அருட்சானத்தில் பங்கெடுத்து உன்னுடைய உள்ளம் தூய்மையான நிலையில் இருக்க தகுந்த தயாரிப்பை செய்திருக்கின்றீர்களா? நீர் அளித்த பதிலிலிருந்து நீர் நற்கருணை ஆண்டவரை பெறுவதற்கு தகுதி பெற்றவராகவும் பக்தி உள்ளவராகவும் இருப்பதை அறிந்து உனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நற்கருணை வழங்குகின்றோம். நற்கருணை நம்பிக்கையின் அருட்சாதனம். நம்பிக்கையினாலே நாம் நற்கருணையில் ஆண்டவரின் திருப்பரிசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதை வாழ்வளிக்கும் உணவாக காண்கிறோம். நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெற வேண்டுமாயின் நமக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் உங்கள் நம்பிக்கை இப்பொழுது புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எனவே பங்கு தந்தை கேட்கும் கேள்விக்கு நம்புகிறேன் என ஒருமையில் பதில் கூறுங்கள். வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாதை பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? இயேசு கிறிஸ்து தமது இறுதி ராவணம் என்பது நற்கருணை ஏற்படுத்தினார். அவர் நற்கருணையில் உண்மையாகவே இருக்கின்றார் என்பதை அதை உண்டு அன்பு வாழ்வில் நிலைத்தால் நாம் விண்ணக வாழ்வின் மகிமை பெறுவோம் என்பதை நம்புகின்றீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலைவாழ்வையும் நீங்கள் நம்புகின்றீர்களா? இதுதான் நமது நம்பிக்கை. இதுதான் நம்முடைய தாய் திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். மீண்டும் மறுமுறை நம்முடைய பிள்ளைகளுக்கு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவிப்போம். அறிவு ஞானத்தோடு அவர்கள் முதல் திருவிருந்தை பெற தொடர்ந்து அவளுக்கு ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணத்தை நாம் பாடி ஜெபிப்போம். பாடுபட்டார்
அறையப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அறியாமை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவர் இயேசை முதல் முறையாக பெறக்கூடிய இந்த பிள்ளைகளுக்காகவும் அன்னையின் விண்ணேற்ப நாளில் அன்னை தரக்கூடிய பரிசாம் குடும்ப ஆறுதலுக்காக ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய தாய் திருநாட்டிற்காகவும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சில பொது தேவைகளுக்கோடு இணைந்து தனிப்பட்ட வேண்டுதலையும் ஒப்பு கொடுத்து வேண்டும். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாயகனே இறைவா, எங்கள் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியரை உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். உன் வழிகாட்டுதலின்படி எம் திருவையை வழிநடத்தி உம் நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை கொண்டு செல்ல எல்லாவிதமான வரங்களையும் செயல்திறனையும் எம் ஞான மேற்பர்களுக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இந்த நல்ல நாளில் நீர் எங்கள் இதயத்திற்குள் வந்ததால் நாங்கள் பெற்றுள்ள அருட்கொடைகளையும் பரிசுத்தத்தையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் காத்து நீர் விரும்பும் குழந்தைகளாக எல்லா நாட்களும் திகழ உதவி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் இந்திய தேசத்தையும் எங்கள் ஊரையும் குறிப்பாக எங்கள் பங்கு மக்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்றவரே, எங்கள் எல்லாருக்குள்ளும் அமைதி நிலவவும் ஒற்றுமை உயரவும், அதனால் நாங்கள் உம்மை இந்த உலகிற்கு பிரதிபலிக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Prayer for peace. Lord Jesus Christ, true King of peace, we pray for peace in the world. Free our world from conflicts. Give wisdom to world leaders. Eliminate all war and violence. Dispel all darkness and evil. Replace hatred with your love and protect the dignity of every human life. Let your glorious peace reign in every heart. For this we pray. Lord, hear our prayers. Prayer for Catechism teachers. Lord Jesus Christ, true Master of teachers, we pray for our parish priest teachers who taught us about the significance of the Holy Eucharist for the past 1 month. Bless them, Lord, for their time, effort and passion. Grant them the grace to inspire more students. May their own faith be strengthened and their witness enlightened many more children. For this we pray. Lord, hear our prayer. Along with these common intentions, let's come forward to pray for our personal intentions. இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் எல்லாம் தாங்கள் பெறக்கூடிய அழகான இந்த அனுபவம் முதலாக ஆண்டவர் இயேசுவை பெறப்போகிற கடவுள் சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் அற்புதமாக தன்னை சூறைக்கு அடக்கி தன்னுடைய இறை வல்லமையை, இறை ஞானத்தை, இறை சித்தத்தை, இறை அறிவை, இறை ஆசிரை
இறை ஆற்றலை தன்னுடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக கொடுத்து இந்த பிள்ளைகள் இறுதி வரை ஆசை மேல் ஆசையாக, வாஞ்சை மேல் வாஞ்சையாக, கடவுளுக்கு எப்போதும் உகந்த அந்த திருவுடல் இரத்தத்தினுடைய அந்த இறை அனுபவத்தை உறுதி வரை இறுதியாக பெற்று இவற்றின் வழியாக இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக இந்த பிள்ளைகளை ஈடெடுத்த பெற்றோர்கள், வருகை தந்திருக்க நம் எல்லோரையும் கடவுள் நிறைவாய் அன்னையாம் அந்த தேவ தாயின் வழியாக ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்வோம். காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். சிறந்தது எதுவோ அதை தருவி
அதை உவந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக. உன்னில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளவரை நாடியும் வந்தது. உமக்காய் உன்னில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக. உன்னில் இணைவேன் பலியாக. ஆபிரகாம் போல தயங்காது தருவேன். யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். ஆபிரகாம் போல தயங்காது தருவேன். யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவேன். வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக. உம்மில் இறைவேன் பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய புனிதமான இயேசுவின் முதல் விருந்து திருப்பலி அன்றைய விண்ணேற்பு பெருவிழா எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கும் இடம் வந்து சேர்வதாக விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியானுடைய பரிந்துரையினால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாக கன்னி மரியாள் என்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திருவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் அடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானகத் திரளோடு இணைந்து நீர் எங்கள் வாழ்வில் செய்யப் போகின்ற எல்லா நன்மைகளுக்கும் மை புகழ்ந்து வரை குரலாய் பாடுவதாவது. வான்படைகள் கடவுளாம்
ஓசனா உன்னதங்களிலே ஓசனா. விவரிக்க முடியாத ஒரு அழகான பொன்னான சந்திப்பின் நேரம்தான் ஆண்டவருடைய திருவுடல் ரத்தம் தன்னுடைய உடன் இருப்பை தன்னுடைய உடன் இருப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான உச்சபட்சத்தினுடைய நேரம்தான் ஆண்டவருடைய இந்த திருவுடல் ரத்தம். சோர்வான நம்முடைய வாழ்க்கை முறையோ, கவலைகளோ, கஷ்டங்களோ, பதற்றங்களோ, மன அழுத்தங்களோ, மன வலிகளோ, மன காயங்களோ, பல்வேறு விதமான வாழ்க்கை சூழல் சக்தியாய் பலமாக ஆற்றலாக இருப்பது தான் ஆண்டவருடைய நற்கருணை. ஆகவே நற்கருணையின் வழியாக கடவுள் ஆண்டவர் நம்மை சந்தித்து முதலாக இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை எல்லாம் ஆண்டவர் தொட, தன்னுடைய சக்தியால் நிரப்பிட, தன்னுடைய உடன் இருப்பை வெளிப்படுத்த, நம்ம எல்லோருக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய அழகான உன்னதமான இனிமையான விவரிக்க முடியாத பொழுதும் தருணமாகிய இந்த நற்கருணை என்கிற மாபெரும் உச்சத்தில் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். இந்த பிள்ளைகளுக்காக பரிந்துரைத்து பெற்றுத்தர நாம் வேண்டுவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையெடுத்தவோ அப்பத்தை எடுத்து நடிச்செலுத்தி அடைப்பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர். அனைவரும் இதிலிறங்க பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதனும் நினைவா நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கணும் திருமணென்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் வந்து சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பான ஆண்டவர், என்று இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் முதல் முறையாக உண்ண இருக்கின்ற இந்த பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலும் நம்முடைய பாதுகாவலி அன்னை பாத்திமானையின் பாதத்திலும் வைத்து ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இவர்களுக்கு நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிருள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாமையாரின் ஒன்றைகள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வு. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடையே அவருடைய திருவுடல் ரத்தம் தான். முதல் முறையாக இந்த பிள்ளைகளை சந்தித்து நம்ம எப்பொழுதும் தன்னை தொடர்ந்து இருப்பால் சக்தியால் நிரப்ப வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது தூய தேவன் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நீங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலங்கலமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கெல்லாம் மொழிந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை என்னாலும் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப அமைதி ஒற்றுமை மளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தர
தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். பெறக்கூடிய பிள்ளைகள் மட்டும் எழுந்து நிற்பவும். மக்கள் முழங்கால் படியிட்டு பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். பிள்ளைகள் கண்களை மூடுங்கள். All those who are going to receive the Holy Communion, just close your eyes. This is a very beautiful time, a long waiting moment that has to come right now. நீங்கள் காத்திருந்து காத்திருந்து காத்திருந்த நேரம் ஆண்டவர் வரப்போகிறார். நம்பிக்கைதான் வாழ்வு, வாழ்வே நம்பிக்கை, நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் திவ்ய நற்கண்ணு வழியாக சேர்ந்து சொல்லுவோம். நான் சொல்ல சொல்ல பிள்ளைகள் சத்தமாக, அன்பான இயேசுவே, உமக்கு நன்றியும் மகிமையும் அன்போடு உமக்கு செலுத்துகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை ஆண்டவரே, உம்மை நம்புகின்றேன். நற்கருணை ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன். நற்கருணை ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்றேன். நற்கருணை ஆண்டவரே, என் உள்ளத்தில் முதலாக வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உம் வருகை எனக்கு அருளும் ஆசிரும் வாழ்நாள் முழுவதும் கிடைப்பதாக. அன்பான இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். அன்பான இயேசுவே, என்னோட தங்கும். அன்பான இயேசுவே, என்னை வழி நடத்தும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து நம்முடன் இருந்து நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ முதல் முறையாக இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய இல்லத்தில் என்னாலும் குடிபுக வரக்கூடிய ஆண்டவருடைய அற்புதமான அருளின் ஆசீர்வாதத்தில் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். பிள்ளைகள் பயபக்தியோடு ஜெப வாஞ்சியோடு வாருங்கள். Thank you.
தேவா தேடி வந்த இறைவா தகுதியில்லாத ஏழாம் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் இது உன்னுடன் உணவாகட்டும் இது என் ரத்தம் பானமாகட்டும் உலகின் மொழி அது நானின்றி உண்மையின் வழி அது என்னின்றி உலகின் மொழி அது நானின்றி உண்மையின் வழி அது என்னின்றி வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன் வரையில்லாத அன்பால் இன்னொரு தந்தி வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன் வரையில்லாத அன்பால் இன்னொரு தந்தி இயேசுவே நினைவாக செய்திடுவேன் இயேசுவே நினைவாக செய்திடுவேன் இது என்னுடன் உணவாகட்டும் இது என் ரத்தம் பானமாகட்டும் வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா தகுதியில்லாத ஏழினாம் ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன் இது என்னுடன் உணவாகட்டும் இது என் ரத்தம் பானமாகட்டும் சுமை கொண்டோரை நீ வரவேற்றீர் சுகம் காணவே உன் கரம் தந்தீர் சுமை கொண்டோரை நீ வரவேற்றீர் சுகம் காணவே உன் கரம் தந்தீர் மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கிறேன் ஆறுவீராய் உம்மை இதயம் இருக்கின்றேன் மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கிறேன் ஆறுவீராய் உம்மை இதயம் இருக்கின்றேன் இயேசுவின் திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இயேசுவின் திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இது என்னுடன் உணவாகட்டும் இது என் ரத்தம் பானமாகட்டும் வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா தகுதியில்லாத ஏழினாம் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் இது என்னுடன் உணவாகட்டும் இது என் ரத்தம் பானமாகட்டும் இன்று உணவானது பேரின்பம்
என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையை தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது அவர் திரு ரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையை தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேவனே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றியும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களில் என்னை வைத்தீரும், பிரிந்திரா வண்ணமாய் என்னை கட்டீரும். ஒரு சத்ருவிடம் நின்று காத்தீரும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியிடம் உம்மை வாழ்த்தவே, வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். வருகவின் அன்போடு என்னை ஏவிடும். Post-communion prayer. My sweet Jesus, thank you for the incredible gift of your body and blood. In this Holy Communion, we adore your divine presence in us. May this sacred communion purify our hearts, enlighten our minds, strengthen our soul, and empower us to walk in your grace and embody your love in all our action. Stay close to us forever, Lord, and help us live a life worthy of your sacrifice. Bless us, O Lord, our parish priests, parents, teachers, and entire community. Amen. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, நம்முடைய பங்கில் பல நிகழ்வுகளில் புது நன்மை ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்முடைய பிள்ளைகளை இறை ஞானத்திலும் இறை அறிவிலும் வளர்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி.
அது பங்கு நிர்வாக குழுவாக இருக்கலாம், செயற்குழுவாக இருக்கலாம். பங்கினுடைய நிகழ்வு மறைக்கல்வி ஆசிரியர் எல்லோரும் இணைந்து, இட்ஸ் a டீம் ஒர்க். பங்கு ஃபாதர், உதவி பங்கு தந்தை மற்றும் எல்லோரும் இணைந்து நாம் பிள்ளைகளுக்கு புது நன்மை வழங்குவது ஒரு மகிழ்ச்சி அலாதியான ஒரு இறை அனுபவம். அதில் இந்த வருஷம் ஏறக்குறைய 75 பிள்ளைகள் இந்த வருடம் புது நன்மை பெறுகிறார்கள். அதில் 50 பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 20-25 பிள்ளைகள் தங்களுடைய அந்த நேரத்திற்கு சொந்த ஊருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப பெறுவார்கள். அதில் ரொம்ப அழகாக இந்த புதுநன்மை விழா வெகு சிறப்பாக அமைந்தது. அது ஒரு கூடுதலான மகிழ்ச்சி. ஆகவே இந்த பிள்ளைகளை, புதுநன்மை பெற்ற இந்த பிள்ளைகளை அன்போடு கரவலை எழுப்பி அவர்களை அன்போடு வாழ்த்துவோம். இந்த பிள்ளைகளுக்காகவும் நாம் வேண்டுவோம். இந்த ஒரு அழகான ஒயிட் ட்ரெஸ், ஏன் ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு வரலாம் இல்லையா? ஒரு ரெட் கலர்லையும் வரலாம். ஆனால் ஒயிட் ட்ரெஸ் இட்ஸ் அ சைன் அண்ட் சிம்பிள் ஆஃப் த பியூரிட்டி. சரிங்களா? சைன் அண்ட் சிம்பிள் ஆஃப் த பியூரிட்டி, ஒரு தூய்மையின் அடையாளம். இப்போ பாருங்க, பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? புதுநன்மை பெற்ற பிள்ளைங்க கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க. வெரி குட். இன்னைக்கு உண்மையாகவே யூ ஆர் அ ஹோலி ஏஞ்சல். யூ ஆர் ஹோலி ஏஞ்சல், புனிதமான வானக தூதர்கள். புரியுதுங்களா? இந்த வானக தூதருக்குரிய தன்மை, அதனால் தூய்மையாக எப்பொழுதும் இருக்கத இந்த ஒயிட் ட்ரெஸ் சிறப்பாக நீங்கள் வாழுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். இன்றையோடு முடிந்து விட்டதல்ல, புதுநன்மை வாங்கியாச்சு, இதோடு அப்புறம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் இயேசுவை பெறுவதற்கு தாகமாக இருக்க வேண்டும். என்னது? இப்போ டயர்டாகி தண்ணி குடிக்கிறீங்க பாருங்க, அந்த தாகம் இல்லை. புரியுதா? எப்பொழுதும் இயேசுவை பெறுவதற்கு நீங்கள் தாகமாக ஆர்வமாய் வாஞ்சை மேல் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இயேசுவை பெறுவதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய. இயேசு இருந்து விட்டால் எல்லாம் இருந்துவிடும். வித் ஜீசஸ் we are hero, without Jesus we are becoming zero. ஆகவே தொடர்ந்து இயேசுவை பெறுவதற்கு ஆர்வம் காட்டுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். மறைக்கல்வி வகுப்புக்கு தவறாமல் செல்ல வேண்டும். அதேபோல் இந்த நாளில் இந்த திருவிருந்தை வழங்குவதற்கு தயாரித்து கொடுத்த நம்முடைய ஆசிரியர்களை அன்போடு நாம் பாராட்டுவோம். ஏறக்குறைய 4 பேர். ஆகையால் சகோதரி சுஜாதா மற்றும் திருமதி சோனியா, திருமதி ஷீபா, இன்னும் ஒரு ஆகையால் அவர்களுக்கு ஒரு கரவழி ஏற்ப ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அந்த பரிசுகளை கொடுத்து அவர்களை முதலில் நாம் அன்போடு வாழ்த்துவோம். அதோடு இந்த நாட்களில் நம்மோடு இணைந்து உதவி செய்த உதவி பங்கு தந்தை, அதோடு நம்முடைய அருட்சகோர்கள், வேதியர், குறிப்பாக மறைக்கல்வியினுடைய ஆசிரியர்கள், ஆகிய மறைக்கல்வி ஆசிரியர் எப்பொழுதும் குழந்தைகளோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு கரவலை எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். அடுத்ததாக பங்கினுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பங்கு பேரவை, அவர்கள் எல்லோரும் பின்னணியில் இருப்பது தான் முன்னணியாக இந்த நிகழ்வு நடைபெறுவது. ஆகவே நம்முடைய பங்கினுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பங்கு பேரவை அத்தனை நபர்களுக்கும் ஒரு பெருத்த கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். அதோடு இணைந்த அருட்சகோரிகள் வந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நன்றாக நீங்கள் அழைத்து நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்து பிள்ளைகள் மகிழ்ச்சியிலே உங்களுக்கு பெருத்த ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளை புதுநன்மை வாங்க வைப்பதில். ஆகிய பெற்றோர்களுக்கு, நானும் பெற்றோர்களுக்கு பல ஊர்களில் வந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பல பேர் பல தொலைவில் இருந்தெல்லாம் வந்திருப்பீங்க. உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய பாத்திமாண்ணை ஆலய பங்கின் சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அதே போல் பாடகர் குழுவினர், நம்ம முதலில் பைலிங்குவல் மாஸ் ஆங்கிலத்தில் திருப்பலியை தொடங்கினோம். ஆங்கில பாடகர் குழு திருவாளர் ரோஹித், அதே போல் அவருடைய தலைமையில் தமிழ் பாடகர் குழு திருவாளர் தினேஷ் அவருடைய தலைமையில் பாடல்கள் பாடி நம்மை அற்புதமாக இந்த நிகழ்வுக்கு எடுத்து சென்ற நம்முடைய பாடகர் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். இறுதியாக நம்முடைய ஃபாத்திமா டிவி குமரன் மற்றும் அவருடைய தோழர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். அதேபோல் இந்த பீட பூக்கள் எல்லாம் அலங்கார ஜேக்கப், அவருக்கும் ஒரு சிறப்பான நன்றிகள். கரவலை எழுப்பி அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, திருப்பலி நிறைவில் பிள்ளைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும், புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே நல்ல மகிழ்ச்சியாக இந்த நாளை, இன்றைய நாளில் வாழ்நாள் முழுவதும் கொண்டாடுங்கள் என்றுதான் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்.
God bless you. எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய இறுதி ஜெபத்திற்காக நாம் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையினால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நேர்பாண்மையினுடைய திருவிழா, மாதாவுடைய திருவிழா, நம்முடைய நாட்டின் சுதந்திர தின விழா ஆகிய அன்னையின் ஆசீர்வாத பெறும். கரங்கள் உயர்த்துவோம். அன்னையின் ஆசீர்வாதத்தோடு நாம் வீடுகளுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு செல்லுவோம். முதல் முறையாக திருமண பெற்ற இந்த பிள்ளைகளுக்கு ஆஞ்சும் அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாயே, ஆசீர்வதிக்கிறதாயே, எங்களுக்கு அன்பு கடலாக நிறைக்கடலாக இருந்து எங்களுக்காக பரிந்துரைக்கின்றதாயே, இதோ முதல் முதலாக தங்களுடைய அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடும் ஒரு விதமான பரபரப்போடு பரவசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்ற இந்த முதல் நாளில் இந்த பிள்ளைகள் தான் பெற்ற இந்த இறை அனுபவத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க தாகத்தோடும் ஆர்வத்தோடும் வாஞ்சைமேல் வாஞ்சையாக இயேசுவோடு இணைந்த வாழ்வாக இந்த பிள்ளையுடைய வாழ்வாமைய இந்த பிள்ளைகளை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நாண பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், பங்கு மக்கள், வந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். ஆகவே இந்த நாள் விண்ணேற்பு பெருவிழா நாளில் எங்கள் திருமண குடும்ப துற வாழ்வில் நாம் ஆசீர்வதியும். எங்கள் தாய் திருநாட்டை நீர் ஆசீர்வதிப்ப நீரே எங்களுக்கு துணையும் பலமும் ஆசீர்வாதமாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவுங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. எல்லோரும் அமர்வோம். பிள்ளைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அருள்பாலன், புகழேந்தி, ஆண்டோ பிராங்க்லின், ரூபன் ஜார்ஜ், ரஃபேல் ரைமன், டானிஷ் ஜோசுவா டேவிட், ரஃபேல் ஜான், Daniel Joseph, Raven Sebastian,
Chris Melvin Michael, Khalid Jordan, Aaron Jose, Jiva Emmanuel, Jeshwin, Augustine, Jovin Anto, Jonah Dariel, Maria Jovin, Ronald Mendes, Kevin Jones, Emmanuel, Love Maximus, Daniel, Daryl Saronin Jose, Magdalene Mary, Milada Claret, Maria Joshna, Lavanya, Ashika, Jose Anthony Amal, Ritika Ria, Jenisha, Mary Angeline, Mary Joshita, Jogita, Valentina, Flora Evangeline, Alvina, Nishika Mary, Vivilia Sherlyn, Jonah Ansi Mary, Jonah Emerick,
Anusika Angeline, Shirley Mary, Nina Allegra, Lakia Catherine, Inia Sweta, Annette Jessica, Sharon, அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி பாடல் பாடப்படும். பெண் பிள்ளைகள் புகைப்படத்திற்காக முன்னாடி வர அன்போடு கேட்டுக்க. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ், தென் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பங்கு ஃபாதரோடு எடுத்துட்டு பிறகு உதவி பங்கு தந்தை பிறகு கன்னிமையின் தூய்மை காட்சியின் மேன்மை வார்த்தையின் உண்மை கொள்ளை கொண்டதே கொள்ளை கொண்டதே உன் கன்னிமையின் தூய்மை காட்சியின் மேன்மை வார்த்தையின் உண்மை கொள்ளை கொண்டதே கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைப்பதே இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன்னருளழகு என்ன அழகு உன்னன்பழகு அம்மா என்ன அழகு உன்னருளழகு என்ன அழகு உன்னன்பழகு கருணை வாழ்வினில் இனிமை விளையாயும் நெஞ்சிலே விளைந்திடுமே விளைந்திடுமே உன் அன்புகிரி கருணை வாழ்வினில் இனிமை விளையாயும் நெஞ்சிலே விளைந்திடுமே தனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ நீ வளழகு என்ன அழகு உன்னன்பழகு அம்மா என்ன அழகு உன்னருளழகு என்ன அழகு உன்னன்பழகு நிறையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவுளே
பெயராலே ஆமென்.